இ அக்ரோடெக் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த 20 நாளாக நான் வீடியோ போட முடியலைங்க. காரணம் நாங்கள் தங்கியிருந்த வீடு மாற்றிட்டு வேறொரு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் தோட்டத்தில் இருந்தால் எப்படி வீடு அமைக்கலான்ட்டு இருந்தோமோ அது மாதிரி ஒரு வீடு கிடைச்சதுனால இங்கே வீடு மாறி வந்துட்டேன். இப்போது இந்த வீட்டில் நம்ம தற்சார்பு விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் இடம் ரொம்ப பிடிச்சிது, குளிர்ச்சியாக இருக்குது. முன்னாடி ஒரு 12 தென்னை மரம் இருக்குது, 4 சப்போட்டா, ஒரு எலுமிச்சை, செம்பருத்தி ஒரு 2-3, ஜாதி மல்லி, மல்லிகை இதெல்லாம் இருக்குது. வாழையெல்லாம் அதாவது பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. சப்போட்டா நல்லாயிருக்கு, எலுமிச்சை நல்லாயிருக்கு, அரைநெல்லி இருக்குது. அதனால் இதை தண்ணி வசதி ஓரளவுக்கு இருக்கிறதுனால இதை நம்ம டெவலப் பண்ணிடலாம். இனி நம்ம இதை என்னென்ன பண்ணுறோங்கிறத சேலஞ்ச் பண்ணி வீடியோவை ஆதாரத்தோடவே உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இதாக தோணுச்சு. அதனால் அதை முன்னெடுத்து இங்கே வந்துட்டோம். 2வது வெயிலுங்க, ரொம்ப கொடுமையான வெயில், ஒன்றும் தாங்க முடியல. வெளியே போய் வீடியோ ஷூட் பண்ண முடியல. எலெக்ஷன் இருந்ததுனால டிரைவர் கிடைக்கல. ஏன்னா டிரைவர்லாம் எலெக்ஷன் டியூட்டி பார்க்க போயிட்டாங்க. அந்த காரணங்கள்னாலையும் நண்பர்கள் ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன சார் வீடியோ காணோமே அப்படின்னு சொல்லிவிட்டு. இல்லைங்க, இது மாதிரி கொஞ்சம் இந்த எலெக்ஷன் வெயில் இதனால் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதனால் தொடர்ந்து இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இது நாங்கள் தங்கியிருக்கிற வீடு. எல்லா வசதியுமே அங்கே ஓரளவுக்கு இருக்குது. காத்தோட்டமாக நல்லாயிருக்கு. இது முன்னாடி பகுதி. இதில் முன்னாடி காய்கறி செடிகள், கீரை செடிகள் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடம் அவங்க எதுவும் பயன்படுத்தாத அப்படியே விட்டாங்க. இதில் புதினா மட்டும் அந்த ஓரத்தில் இருக்குது. ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. இதை நாம் பராமரித்து கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்படி ஒரு இடம் அமைஞ்சிருக்குது. முன்னாடி கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு ஷெட்டு, இதுக்கு அந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் ஒரு ஷெட்டு, அதுலேயும் கார் நிறுத்திக்கலாம். தென்னை மரம் 12 மரம் இருக்குது. நம்மளோட தேங்காய் தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆஸ்பெட்டாஸு உள்ள இது போட்டிருக்காங்க, சீலிங் போட்டிருக்காங்க. ஓரளவு காத்தோட்டமாக ஜன்னல்லாம் இருக்கிறதுனால காத்தோட்டமாக இருக்குது. கோழி கூண்டு கொடுத்துருக்கேன். காடை, கோழி எல்லாமே இங்கே நாம் வளர்த்திக்கலாம் அப்படின்ற ஐடியாவில். அது என்னென்ன பண்ணுங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணணும். இப்போ இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா, சரி மரச்செடிகள்லாம் வச்சுடலாம் அப்படின்ட்டு செண்பகம், ஜாதி மல்லி, முல்லை, ரோஜா, மற்ற அழகு செடிகள், கொடிகள், மணி பிளான்ட்டு, அப்புறம் இது மாதிரி செடிகள் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு செம்பருத்தி எல்லாமே நடவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வச்சுருக்குங்க. அப்புறம் அதனால் அதையும் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா, தென்னை கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத இருக்குது. இதை கொஞ்சம் காப்பு நல்லா கொண்டு வரணும். மண்புழு உரம் இது மாதிரி வச்சு காப்பு நல்ல முறையில் கொண்டு வந்துட்டால் நல்லா வந்துடும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவோடு நாளைக்கே சந்திக்கலாம்.